அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் மக்களின் உண்மையான இயக்கமாகவும் மக்களுக்குரிய நலத்திட்டங்களை முழுமையாக கொண்டு வந்து கொண்டிருக்கும் ஒரே கட்சி நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். மறைந்தாலும் பொன்மலர் செம்மலாக, இதய தெய்வமாக, எழுச்சி நாயகராக, இரத்தத்தின் இரத்தமான நம்மளுடைய மாண்புமிகு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவால் உருவாக்கப்பட்ட நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் அந்த 3 வேளை முழுமையாக உணவருந்த வேண்டும், வசிப்பதற்கு வீடு கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும், அவர்களுக்குரிய வேலை வாய்ப்பை முழுமையாக நிரந்தரமாக்கப்பட வேண்டும், தொழில் வாய்ப்பு மற்றும் அவர்களுடைய பாதுகாப்பு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு திட்டங்களாக மக்களுக்குரிய வாய்ப்புகளாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுடைய அவருடைய ஆசீர்வாதத்துடன் மிகப்பெரிய ஒரு சான்றாக நாம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். அவர் மறைந்து 38 ஆண்டுகள் ஆகியும் இன்று வரை அவருடைய பெயரை மந்திரமாக சொல்லிக் கொண்டிருக்கும் எத்தனையோ இன்றைக்கு மக்கள் அவர்களுடைய அனைத்து நம்பிக்கையையும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் முழுமையாக அனைத்து மக்களுக்குரிய வாக்குறுதிகளை முழுமையாக கொண்டு வந்து சேர்க்கும். செவிலியர்களுக்குரிய வேலை வாய்ப்பு நிரந்தரமாக நம்மளுடைய அரசு கண்டிப்பாக நியமனம் செய்து தரப்படும். அவர்களுடைய நியாயமான கோரிக்கை அனைத்துமே முழுமையாக்கப்படும். இது நம்ம ஒவ்வொரு மக்களுக்குரிய பகுதிகளாக நாம் அவர்களுடைய பிரச்சனைகளை நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு படித்து முடித்துவிட்டு செவிலியர்களாக தற்காலிக வேலையில் நியமனம் செய்து கொண்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்குரிய வேலை வாய்ப்புகளை முழுமையாக அம்மக்களுக்குரிய ஒரு நிரந்தர பணி நியமனம் செய்யப்படும். அது மட்டுமில்லை, அவர்கள் கேட்கின்ற அனைத்து நியாயமான கோரிக்கைகள் முழுமையாக்கப்படும். நன்றி, வணக்கம்.